ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாதம் அம்பாளின் அனுகிரகத்தோடு அற்புதமான யோகத்தை பெறுகின்ற கடகராசி. கடகராசிக்கு ஆடி மாத பலன்கள். அதாவது
பொதுவாகவே ஆடி மாதம் என்றே அப்பா ஆடி பிறக்க போதா அப்படின்னு அச்சப்பட வேண்டிய, ஆனால் இந்த ஆடி மாதம் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடக ராசிக்கு ஆச்சரியமாக அடுத்தடுத்து வெற்றி, அடுத்தடுத்து வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, வெற்றி சாதனை. ஏன்னா எத்தனையோ ஆடி மாதங்கள் வந்தால் இந்த ஆடி மாதம் என்பது என்னென்ன கிரக அமைப்புகள், கடக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதமே ஆடி மாதம். அப்ப அங்க ஏற்கனவே குருவும் சுக்கிரனும் மிக சிறப்பா சூப்பரா பிரமாதமா சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், வியாபாரங்கள், வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் தரக்கூடிய ஒரு இடத்தில் குருவும் சுக்கிரன் இயற்கை அங்க இருக்காங்க. இப்ப குருவோட சூரியன் சேரும் பொழுது சிவராஜயோகம், ராஜயோக அமைப்பு, சிவராஜயோக அமைப்பு அற்புதமாக அமைந்திருக்கிறது. அப்ப அரசாங்க, அரசியல், சொந்த வியாபாரம், வருமானம், அதே நேரத்தில் நல்ல திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, அதே நேரத்தில் உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுக்கான உத்தியோகம், உங்களுடைய ப்ரமோஷன் எல்லாமே பிரமாதமாக அமைஞ்சுவோம். நிச்சயமாக லைஃப்ல இப்படிப்பட்ட ஆடி மாதத்தை நீங்க எங்க என்னைக்குமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், 2 ராஜ கிரகங்கள் ஒரு சிவராஜயோகத்தில் சேருகிறது. சிவராஜயோகம் என்பது சூரியன் சேரும் போது சிவராஜ யோகம். அப்ப எப்படிப்பட்ட ஆடி மாதம் அமைகிறது பாருங்க. மேலும் கடகத்துக்கு கனவெல்லாம் நனவாகக்கூடியது கம்யூனிகேஷன், பத்திரங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து, வாகனங்கள், இப்படி சொல்லக்கூடிய சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு புதனாகப்பட்ட 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. 12ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் கனவெல்லாம் நனவாகும், சொத்து சுகங்கள் சேரும். புதன் ஏற்கனவே டாக்குமெண்ட் பிரச்சனை தீர்க்கக்கூடியவர், புரிஞ்சுட்டீங்களா? ஆக எந்த ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும் சுமூகமாக முடிஞ்சிடும். வெற்றி, வழக்குகள் விரைவாக முடிஞ்சிடும், பிரச்சனைகள் விரைவாக முடிஞ்சிடும். எந்த வம்பு வழக்குகள் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிடும், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5-10 லாபஸ்தானத்தில், செவ்வாய் ஆகப்பட்ட ரிஷபத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பயணம், உங்கள் பிள்ளை, அதாவது கடகராசிக்காரங்க பிள்ளைகள் வெளிநாட்டு பயணம், உங்களுடைய முதலீடுகள், ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய முதலீடுகள்லாம் பல மடங்கு டாப்பில் கொண்டு போய் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான லைஃப், கணவன் மனைவி வாழ்க்கை, பிள்ளைகளுடைய லைஃபு, பிள்ளைகளுடைய படிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அற்புதமாக அமைய போகின்றது. இந்த ஆடி மாதத்தில் எல்லாமே அமைஞ்ச ஆவணியில் நடக்கும். அதைத்தான் ஆடி முடிஞ்சு ஆவணியில் நடக்கும். அப்ப இந்த ஆடியில இந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்து அனைத்து அனுகிரகத்தையும் வழங்குகிறார்கள். புரிஞ்சுட்டீங்களா? கண்டிப்பாக இது அற்புதமான மாதம். இது கண்டிப்பாக இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். பிரம்மன் உங்களுக்கு தலையெழுத்து என்ன எழுதியிருக்கார் இந்த ஆடி மாசம், உங்க தலையெழுத்து என்ன, உங்க சுய ஜாதகத்துல என்ன இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே உள்ள நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.